வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 172 சனிக்கிழமை ஏப்ரல் 5, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வாருங்கள், சேர்ந்து யோசிப்போம். தமிழகத்தின் 8 கோடி மக்களின் உயர்வுக்காக தமிழகத்தின் 100 ஆளுமைகளுக்கு நல்லோர் வட்டம் அழைப்பு. தமிழகத்தின் நல்ல எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பு? வாருங்கள், நாம் பொறுப்பேற்போம். இதில் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் நல்ல எதிர்காலமும், ஏன் உலகின் நல்ல எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது என்று நம்புவோம். ஏனெனில் உலகம் கெட்டதற்காக தோன்றவில்லை. மனித குலம் மகத்தான வாழ்க்கையை வாழ முடியும். நம்பிக்கையே வாழ்வு. நல்லோர் வட்டத்தால் கட்டமைக்கப்பட்டு வரும் லட்சிய சமுதாயம் இது காலத்தின் கட்டாயம். இந்த பணி கலாம் ஐயாவால் ஆசிர்வதிக்கப்பட்டது. கலாம் ஐயாவின் நம்பிக்கை சக்தி வாய்ந்தது. அது வெற்றி பொருந்தியது. நல்லோர் வட்டம் உருவாக்கி வரும் லட்சிய சமுதாயம் இந்திய வரலாற்றில் புதிய சகாப்தம் என்ற வேண்டுகோளை ஏற்று 100 ஆளுமைகளும் மதுரைக்கு ஏப்ரல் 12 வருகை தர ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் எதிர்காலத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பிரமுகர்கள் சந்திப்பு திண்டுக்கல் காந்தி கிராம ஆசிரமத்தில் 100வது பிறந்த தினத்தை கொண்டாடவிருக்கும் தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வாழ்த்து கூறி தொடங்கி வைக்கவிருப்பது கூடுதல் சிறப்பு. மிகுந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கும் இந்த பிரமுகர்கள் சந்திப்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பிரபல தொழிலதிபர் திரு பிரபு அவர்கள் துணையுடன் நல்லோர் வட்டத்தின் மாநில குழு திட்டமிட்டு செய்து வருவதாக நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. லட்சிய சமுதாயத்தை வலுப்படுத்த டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் ஒசூரில். லட்சிய சமுதாயம் என்பது ஒற்றுமை, நேர்மை, திறமை இவைகளால் கட்டமைக்கப்பட்டு வருவது. அதில் அரசு பணியாளர்கள் என்பவர்கள் மக்களுக்காக பணியாற்றுபவர்களாகவும், ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து செயல்படுபவர்களாகவும், நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை உருவாக்கவே 100 துறைகளில் ஒன்றாக நல்லோர் வட்டம் போட்டித் தேர்வுகள் துறை என்ற ஒன்றை உள்ளடக்கியுள்ளது. இத்துறையை தமிழகம் நெடுக்கிலும் பரவச் செய்யும் பொருட்டு நாகை மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தை கடந்த காலங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் அன்பு பாரதம் பொறுப்பேற்றுள்ளது. ஒசூரில் இப்பயிற்சி மையம் தொடங்க வேண்டும் என்று பிரபல தொழிலதிபரும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளருமான திரு லட்சுமணன் விருப்பம் தெரிவித்துள்ளதை அடுத்து ஒசூரில் விரைவில் பயிற்சி தொடங்கவிருக்கிறது. போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறவும் நாட்டிற்காக நேர்மையுடனும் திறனுடனும் செயல்பட தயாராயிருப்பவர்கள் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளலாம். அதேபோன்று இந்த லட்சிய பயிற்சி மையத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க தயாராய் உள்ள ஆசிரியர்களும் இதே எண்களில் தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று நல்லோர் வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் சிவகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. அமிர்தபுரம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் யோகேஸ்வரி. கல்விக்கோயில் துறையின் மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அரசு பள்ளிகளை பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக பள்ளியின் தூய்மை, சுற்றுச்சூழல், மாணவர்களின் திறன் மேம்பாடு, நற்பண்புகள், தலைமைத்துவம், சமூக உணர்வு, பள்ளி மேலாண்மை குழு இயங்கும் முறை ஆகியவைகளை கவனித்து வருகிறார். நேற்றைய தினம் அவர் திருவள்ளூர் மாவட்டம் அமிர்தபுரம் அரசினர் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். இந்த பள்ளி 368 மாணவர்கள், 17 ஆசிரியர்களுடன் நடைபெற்று வருவதாகவும் சிறந்த நூலகத்திற்கான விருதினை பெற்றதாகவும் திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் படித்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. இப்பள்ளியில் 253 மாணவர்கள், 12 ஆசிரியர்கள், ஒரு தலைமை ஆசிரியர், 3 பட்டதாரி ஆசிரியர்கள், 5 இடைநிலை ஆசிரியர்கள், 3 பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளதாக திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி சிறுவர்கள் நல்லோர் வட்டத்தின் 10ஆம் வகுப்பு படிக்கும் மணிகண்டன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். மணிகண்டன் தற்போது தன் பெற்றோருடன் இல்லை. உடன் உள்ள நட்புகளின் உரையாடல் இதோ உங்கள் பார்வைக்கு. என்று மணிகண்டன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆனால் இன்னைக்கு மணிகண்டன் கேக் வெட்டுறது முக்கியம் இல்லை. ஆனால் அவங்களுடைய
அவங்களுடைய அம்மாட்ட சேர்த்து வைக்கணும். கூடிய விரைவில் மலர் வட்டம் செய்யும். நன்றே செய், அதுவும் இன்றே செய். நாளை நெல்லை தாமிரபரணி ஆற்றின் தூய்மை விழிப்புணர்வு நடைப்பயணம் மற்றும் நெல்லை மண்டல நேரடி சந்திப்பு ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 12 மணி வரை நம் தாமிரபரணி கல்லிடைக்குறிச்சி திரு லூர்து குழுவினருடன் இணைந்து நடைப்பயணம் மற்றும் நல்லூர் வட்டத்தின் திருநெல்வேலி மண்டல நேரடி சந்திப்பும் நடைபெறுவதாக நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தஞ்சையில் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவ முகாம். மருத்துவர் இள சபிதா நினைவு அறக்கட்டளை மூலமாக ஹோப் ஃபார் த ஹோப்லெஸ் கேம்ப் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது என்று நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு சிவா ஹோமியோ கிளினிக் 759-833-3473 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்திய திணைநிலவாசிகள். நாட்டுப்புற கலைகள் மூலம் மக்களிடையே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் திணைநிலவாசிகள் அமைப்பு கடந்த 7 வருடங்களாக சமூகத்தின் மூத்த கலைஞர்களை மரியாதை செய்யும் விதமாக காட்லா என்கின்ற கலை திருவிழாவையும் நிகழ்த்தி வருகிறது. இந்த வருடம் அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனமும் சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வில்வாரணி கிராமத்தில் காட்லா விழாவினை கொண்டாடியது. கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், 5 விருதாளர்கள் இதில் பங்கேற்றார்கள். இவ்விழாவில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் உயர்திரு தர்பகராஜ் கலந்து கொண்டார். விருதாளர்களுக்கு 5000 ஊக்கத்தொகை சான்றிதழ் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது என்று ஒருங்கிணைப்பாளர் திரு பகு தெரிவித்தார். சீனாவின் போக்குவரத்து துறையில் புதிய மைல்கல். பறக்கும் டாக்ஸி சேவைகள் சீனாவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டு சீனாவின் சிவில் ஏவியேஷன் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற போக்குவரத்து முறையில் புரட்சிகரமான மாற்றம் என்று பாதுகாப்பாக செல்லக்கூடிய பறக்கும் டாக்ஸி சேவைகளுக்கு சீனா அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளதாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.